ஹை கைஸ், வெல்கம் டு சேனல். இப்போ நான் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருந்தோம். நம்ம பசங்க எழுப்பி விட்டு சிக்கன் 65 சமைச்சிட்டு வாடா சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி நம்மளும் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். அங்கே போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. அவங்க போகிற ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வீக்காக ஒன் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வந்தாச்சு. நம்ம கூட்டிகிட்டு போனால்தான் சிக்கன் 65 மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஆளுக்கு பேசிட்டு கலாய்ச்சி கிடந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கலை. நம்ம பார்த்திங்கன்னா ஆடியோ கட் பண்ணிட்டு தான் போடுவோம். ஏன்னா காற்றுக்கு எதுவும் சரியாக கேட்காதனால நான் மட்டும் பேசி தான் போட முடியும். அதுக்கு ஆடியோ கட் பண்ணிட்டு நான் பேசி போடுவேன். ஓகேங்களா? எல்லாமே ரெடி பண்ண சொல்லி வாங்கிட்டு வந்தவங்க அறக்க பறக்க வந்துட்டு தண்ணி முக்க ஒரு டம்ளர் கூட எடுத்துகிட்டு வரல. என்ன பண்ணுறது, அப்போ தூக்கிட்டேன் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கடையில் போய் ஒரு டம்ளர் வாங்கினா அந்த அக்கா கொஞ்சம் கொண்டு பார்க்குறாங்க. என்னடா டம்ளர் வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம சமைக்கிறது தான் டம்ளர் வாங்குவோம் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னு. ஒரு வழியே எல்லா மேலேயும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்தா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க. தீப்பெட்டி வாங்கிட்டு வரல பற்ற வைக்கிறதுக்கு. தீப்பெட்டி வாங்கிட்டு வரல, அதுக்கு ஒரு தடவை போனோம். எண்ணெய் வாங்கலை, அதுக்கு ஒரு தடவை போனோம். இங்கெல்லாம் வச்சுட்டு சமைக்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு நம்மள உசுரை வாங்கிட்டு வந்தானுங்க. ஒரு வழியாக நம்ம கறி கடைக்காரரு நமக்கு 65 போட்டுதான் சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டாப்பில். அது என்னென்ன போட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் 65 மசாலா, வரமிளகாத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம், ஒரு முட்டை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டியான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வடக்கன்ஸோட மோசமாக பண்ணிகிட்ருக்கேன். அவன் பார்க்கறத அப்படி தான் இருக்குது. நாம் என்ன பண்ணுற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு தேவை சிக்கன் 65 எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபைனலாக நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரை தான் சொல்லுவேன். ஏன்னா கறிக்கடை தானே வச்சுருக்காங்க. டெய்லியும் சில்லி போட்டு எடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸு 25 எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி சும்மா இல்லை. நமக்கு கடைசி ஒரு பொறிச்சு கொடுத்துட்டேன். என் மாப்பிள்ளை தான் அவனை ஃபன் பண்ணிட்டேன். டே வடக்கா க்ளவுஸ் போட்டாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லி என்ன வச்சுட்டு இருந்தாங்க பசங்கெல்லாம். அந்த ஆடியோலாம் உங்களுக்கு போட முடியல. ஆமாம், நான் தான் சொன்னேன் குக்குங்கிறான் செஃப்பு, கடைசி உப்பு போட மறந்துட்டாப்புல. அப்போ நான் தான் ஞாபகப்படுத்திட்டேன் உப்பு போடுறான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் என்ன திட்டியான், எங்களுக்கு தெரியும் வேலையை போடுறான் அப்படிங்க. உப்பு போடாமல் சமைச்சு யார் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டு அங்கே பசங்களோடு போனாலே ஜாலியாக தாங்க இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, கடைசி நிற்கிறவங்க தான் இருக்காங்க. இங்கே கூட எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் கேங்கையும் டேக் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் இப்படி போய் சமைச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். முட்டையை உடச்சி ஊற்ற முடியாதான், ஏன்னா ஓடு உள்ளே விழுந்துருமா. அதனால் நானே கிரிட்டு முடிச்சு விட்டேன். இப்போ பார்த்தீங்களா, நானே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி விட்டேன். ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு கத்தி எடுத்துகிட்டு வரல வெட்டுறதுக்கு. நமக்கு தான் பைக் சாவி இருக்குல்ல, அதை வச்சு கிரட்டுக்கு நனைஞ்சு போட்டாச்சு. எப்படி வச்சு பார்த்தேன். ஆமாம், அங்கே போட்டாச்சு, வெட்டி புளிஞ்சு விட்டாச்சு. அதுக்கு மொத்தம் இதுக்கு என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடச்சட்டியில் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, சிக்கன் 65 மசாலா, வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை, 1/2 kg சிக்கன் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிட்டாங்க. எவ்வளோ ஊற வச்சானோ அவ்வளோ சிக்கன் சாஃப்டாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மசாலா உள்ள மேக்னேட் ஆகி செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவனை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் இவங்க கூட போனோம்னா நம்ம சிரிச்சிருவோம். அதுக்காக தான் இவ்வளோ வேலை பண்ணி அந்த அடுப்பை பற்ற வைக்கக்குள்ளே தாங்க நாங்கள் போதும்னு ஆகிட்டோம். ஒருத்தரும் வர மாட்டேங்கிறான். கல் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், அடுப்பை வர வழியாக பற்ற வச்சாச்சு. 4 பக்கம் கல்லை வச்சு காற்று வேறு விசின்னு அடிக்க. நாங்கள் வேறு காட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோமா, சுற்றி மரம் தான் இருந்துச்சு. காட்டுக்கு பற்ற மாட்டேங்குது. ஒரு வழியாக பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சு குப்புன்னு நெருப்பு எரியுது பார்த்தீங்களா. ஒரு வழியாக வரைச்சாச்சு. வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி நல்லா எண்ணெயை காய வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு அந்த அடுப்பு அணையாக பார்க்கறதுக்குள்ளே எங்களுக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஒரு வாழையில எடுத்துகிட்டு வந்து பொரிச்சு வைக்கலான்னு அதை அந்த காற்றுல பறக்க விட்டானுங்க இவங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இருந்த
பையிலேயே துடைச்சிட்டு இன்னொரு இதை துணியை வச்சு அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்கலாம் பண்ணேன். இது என்ன ஹைலைட்னால் பொரிக்கிற கரண்டி எடுத்துகிட்டு வரல இவங்க, புளி கரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த கரண்டியை வச்சு ஒரு வழியாக பொரித்து எடுத்தாச்சு. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆமாம், பாருங்களா எப்படி எரியுதுன்னு அடுப்பு. பற்ற வைக்கும்போது தான் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அணைய விடாமல் பார்த்துக்கிட்டாங்க, நம்மளும் பார்த்துக்கிட்டோம். ஒரு வழியாக சிக்கன் 65 சமைச்சு வச்சுக்கான்னு சொல்லி வந்து பார்த்தா நம்ம வந்ததுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தாங்க. அவங்க சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை வச்சு தான் அவங்க வேலை வாங்கினானுங்க. இப்போ தான் தெரிஞ்சிச்சு பைபிளை பாசமாக கூப்பிடல, நம்ம வேலை பார்க்க தான் கூப்பிட்ருக்காங்கன்னு. சமைக்கிறதுக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கனை பொரிக்கிறது தான், ஆனால் அது ரெடி ஆகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அதை 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம், நாங்களாக தான் இருப்போம். ஆமாம், அதே மாதிரி இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். சிக்கன் 65 வந்து அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் மேலே குக் பண்ணாதீங்க. 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம் ஆனோடனே வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லா காஞ்சனே போட்டிங்கன்னா 3 நிமிஷம் 4 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்து வந்துடுது. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா தான் சிக்கன் லப்பர் மாதிரி ஆயிடுது. ஆமாம், இது நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா இவங்களுக்கு கறி கிடச்சினாலும் சொல்லி கொடுத்தாப்புல, நைட் சில்லி கறி தானே போடுறியா, அதனால் சொல்லி கொடுத்தான். நாங்கள்லாம் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு வழியாக சிக்கன் 65 செஞ்சாச்சு. அதுக்கு என்னடா பேர் வைக்கலான்னு சொல்லி பார்த்துக்க இருந்துச்சு. பேச்சுலர் சிக்கன் 65 சொல்லி வச்சிடலாம் நாங்களே வச்சுட்டோம். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, எல்லாம் முழுசாக வந்த இலை காற்றுக்கு கிழிஞ்சு அங்கே எங்கேயோ போயிடுச்சு. என்ன பண்ணுறது, அந்த இலையும் பறக்க விட்டானுங்க. அப்புறம் சிக்கன் 65 வேறு பக்கம் மாற்றிட்டு இலையை வைத்தும் எடுத்தாச்சு. கடைசியாக போட்டு சிக்கன் 65 பொரித்து எடுத்தாச்சு ஒரு வழியாக. ஆனால் நல்லா வந்துச்சுங்க. போனதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் பசங்களோட போய், அதுதான் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் 4 முட்டை வாங்கிட்டு வந்ததில் 3 முட்டை இருந்துச்சு. அந்த முட்டையை என்ன பண்ணலாம் பார்த்தா 3 முட்டையை உடச்சி ஊற்றி அதுலேயே உப்பு போட்டு அதிலே பெப்பரை போட்டு முட்டை ஃப்ரை மாதிரி செஞ்சு முட்டையை வறுத்துட்டு அப்படியே சிக்கன் 65 முட்டையும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிருட்டுன்னு கிளம்பிட்டோம். கடைசியாக பாருங்கள், சிக்கனை சாப்பிட்டுட்டு அந்த அடுப்புக்குள்ளேயே வந்து எலுமிச்சம்பழம் தூக்கி போட்டு நாய் வந்துச்சு. கடைசியாக 2 பீஸ் அந்த நாய்க்கு வச்சாங்க. இந்த நாய்ங்க என்ன பண்ணுறது, எங்களுக்கே 1/2 கிலோ தான் வாங்கியிருந்தாங்க, அதனால் அதுக்கு 2 பீஸ் போட்டாச்சு. ஒரு வேளையாக சண்டே ட்ராவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ சந்திப்போம் பாருங்கள். ஃபைனல் டேஸ்க்கு சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சு. முட்டை ஃப்ரையும் செம்மையாக இருந்துச்சு. முட்டை ஃப்ரை பண்ணதான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல, எடுத்தாச்சு. பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாருங்கள்.